வெல்கம் பேக் டு ஸ்டெப்பு அன்ஃபில்டர்ட். நான் அவங்க ஸ்டெப்பு. இன்றைக்கி வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொட்டீன் தான் காட்ட போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேர்ள். ஸோ எனக்கு வந்து ஒரு சில நாள் வந்து நிறைய வேலை இருக்கும், ஒரு சில நாள் கொஞ்சம் வேலை இருக்கும். ஸோ எனக்கு வந்து செட் ரூட்டீன் அப்படின்னு இல்லை. ஸோ எனக்கே எக்ஸைட்டடாக இருக்கும் என் நாள் எப்படி போகும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் என்னோடய நாள் எப்படி போகுதுன்னு. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் போரிங்காக இருக்காது, ஆஃபீஸ் போகிறமா இருக்காது தானே அப்படின்னு. நான் இனி இல்லைன்னு ஒரு இன்ட்ரோவர்ட்டுங்க. எனக்கு நிறைய ஆட்களோடு இருந்து வேலை செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரே கசகசன்னு இருக்கும். அதனால எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதோட அம்மா வீட்டில் இருப்பாங்க, இடையில சாப்பாடு வரும், அப்படி ஃபன்னாக போகும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதோட ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படி இப்படின்னு இருக்காது. முக்கியமாக ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்காது. இந்த யாரும் கோசிப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஆஃபீஸ் லைஃப் மிஸ் பண்ணுறேன்னு கேட்டால், நான் முன்னே போன ஆஃபீஸில் என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் மிஸ் பண்ணுறேன். என்னென்னா அவங்க கூட இருக்கிறது, ஃபன் பண்ணுறது, அது கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் விருப்பம்தான். தெரியுமா கைஸ், இடையில வேலை செய்யும்போது இப்படி போயிட்டு கொஞ்சம் சிசிடிவி வேலை செஞ்சுட்டு வர்றது கொஞ்சம் ஃபன்னான வேலை தான். இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மணி இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, மோஸ்ட் ஆஃப் த வேலை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஜேர்னல் பண்ணுறது மார்னிங் செய்யலை. ஸோ அந்த ஜேர்னலிங் தான் நான் இப்போ பண்ணுறேன். ஜேர்னலிங் பண்ணுறதுல இந்த ஒரு செக்ஷனில் வந்து டு டூ லிஸ்ட் இருக்கும், மற்றதில் ஜேர்னலிங் எழுதுவேன். ஜேர்னலிங்னால் ஒரு சில ஆட்கள் வந்து டே டு டே லைஃப் பற்றி எழுதுவாங்க. பட் இதில் வந்து நான் கூகுளில் வந்து ப்ராம்ப்ட்ஸ் எடுத்து அதை ஃபில் பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு டெய்லி என்ன எழுதுறதுங்கிற மாதிரி இருக்காது. இப்போ எனக்கெல்லாம் ஒரே ரூட்டீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எழுதுனா போராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் எழுதுவேன். அதை தாண்டி நான் ஏதாவது ப்ராம்ப்ட் எடுத்து வச்சு அதை ஃபில் பண்ணேன். பேசிக்காக அந்த ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஜனாதிபதி ஆனார் அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்து எழுதுவேன். இந்த பிஜாமா வந்து எனக்கு அம்மா தான் தைச்சி தந்தாங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே மக்களே, இப்போ நம்மள நிறைய பேர் வந்து கார்ப்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறோம், இன்டர்நேஷ்னல் கிளையண்ட்ஸோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ நமக்கு இங்கிலீஷ் வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து முதல்ல செய்ய சொல்கிறது மூவி அப்படி பாருங்கள் அப்படின்னு. பட் அதில் இருக்கிற வேர்ட்ஸு எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்காது. அதுக்கு தான் அந்த யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, லேர்ன் இங்கிலீஷ் வித் டிவி சீரீஸ்னு. அதில் இவங்க கார்ட்டூன், டிவி சீரீஸ், மூவிஸ், இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்து
அவங்க என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை நாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் நேட்டிவ்ஸ் வந்து எப்படி அந்த வேர்ட்ஸை கட் ஷார்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து நம்ம புக் படிக்கணும். புக் படிக்கிறதுக்கு புக் வாங்குறதுனே, புக் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஐடியா தான் இந்த வருஷம் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் வந்து செப்டம்பர் 27லேருந்து 6 அக்டோபர் வரைக்கும் நடக்க போகுது. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு நிறைய புக்ஸ் வாங்கி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். வந்து நாம் கண்டுக்காத ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் தான் லிங்க்டின் வந்து நமக்கு ஒரு ஜாப் பிளாட்ஃபார்ம், நம்மளோட வர்ச்சுவல் சிவி மாதிரி. ஸோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்டேட் பண்ணுற மாதிரி இதையும் அப்டேட் பண்ணி வச்சுருந்தா தான் நமக்கு நிறைய நல்ல ஜாப் கிடைக்கும், நமக்கு நிறைய நெட்வொர்க் வரும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இந்த வருஷம் ஒரு கோல் எடுத்திருந்தேன். லிங்க்டினில் வந்து நிறைய போஸ்ட் நான் படிக்கிறது, நான் படித்தது அப்படிங்கிறத வந்து செய்யணும்னு. ஸோ அதை தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து ஃபைனான்ஸ் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய லிங்க்டின் அக்கௌண்ட் வந்து கீழே லிங்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, என் டே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ரொம்ப ப்ரொடக்டிவாக போச்சு. நான் காலையில் நிறைய ஒர்க் பண்ணேன், என்னோடய லிங்க்டின் வேலை பார்த்தேன், வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணேன், ரீட் பண்ணேன். இப்படி என்னோடய நாள் ப்ரொடக்டிவாக போச்சு. உங்களோட நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகே, பாய்.